துதித்தால் துன்பம் நீங்குமா? பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43:21 நம் ஆண்டவர் சொல்கின்றார். நாம் பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய நம் பிள்ளைகள் நம் வீட்டில் படுக்காமல் பக்கத்து வீட்டில் போய் படுத்தால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்மிடம் பேசாமல் நமக்கு பிடிக்காதவர்களிடம் போய் சிரித்து சிரித்து பேசினால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? அன்பானவர்களே, அழிந்து போகக்கூடிய உலகில் வாழும் நாமே இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அழியா உலகின் ராஜா நம்மை பார்த்து பார்த்து நாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மை அறிந்து நம்மை மிகவும் அற்புதமாக உருவாக்கின நம் ஆண்டவர் நாம் சாத்தானின் பின்பாகவும் உலகத்தின் பின்பாகவும் சென்று கொண்டிருக்கும் பொழுது எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும்? அவர் சொல்கின்றார், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆம், நாம் அவருடைய துதியை சொல்லி வர வேண்டும் என்று அவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றார். ஏன் எதிர்பார்க்கின்றார்? அவருக்கு தான் கணக்கிலடங்கா வானதூதர்கள் ஆண்டவரே போற்றி போற்றி என்று 24 மணி நேரமும் துதித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் விண்ணுலகில் இருக்கின்றார்களே, பின் ஏன் நம்மை பார்த்து தூசியிலும் தூசியாக இருக்கக்கூடிய நம்மிடம் இருந்து துதியை எதிர்பார்க்கிறார் என்றால் அது நமது நன்மைக்காக தான் என்பது விவிலியத்தில் கொட்டி கிடக்கின்றது. ஆம் அன்பானவர்களே, துதிப்பது என்பது பிசாசுக்கு பிடிக்காத காரியம். நமக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொண்டு வரக்கூடிய பிசாசை சாத்தானை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் நமது நாவில் துதி இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் எல்லா விண்ணுலகில் அனைவரும் என்னை துதிக்க வேண்டும் என்று சொல்லி கிளர்ச்சி செய்ததினால் ஆண்டவரால் கீழே தள்ளிவிடப்பட்டவன். அதனால் அவனுக்கு ஆண்டவரை துதிக்கும் மனிதர்களை அறவே பிடிக்காது. சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லி நம்மை விட்டு ஓடிவிடுவான். அவன் ஓடிவிட்டான் என்றால் அவன் கொண்டு வந்த துன்பமும் துயரமும் நம்மை விட்டு ஓடிவிடுமே. இது ஒரு சிம்பிள் லாஜிக் அன்பானவர்களே. இதை நாம் புரிந்து கொள்ளாததினால் நாம் துன்பத்திலும் துயரத்திலும் வாடிக்கொண்டிருக்கின்றோம். என்று நான் துதித்தால் எனது துன்பம் நீங்கும் என்று நான் நினைக்கின்றேனோ அன்றே எனது துன்பம் நிச்சயம் நீங்கும். இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு நம் அன்பர் இயேசு. மத்தேயு 26:30 நாம் வாசிக்கின்றோம். அவர் கெத்செமனி தோட்டத்திற்கு, அதாவது பாடுபடுபவதற்கு முன்பாக ஸ்தோத்திர பாடல் துதிப்பாடல் பாடிவிட்டு ஒலிவுமலைக்கு சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயம் பிதா அவருடைய துன்பத்தை நீக்கவில்லை, ஆனால் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை கொடுத்தார். வானதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அதே போல்தான் நாமும் துதிக்கும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, துதிக்கும் பொழுது நமக்கு 2 காரியங்கள் ஒன்று நிச்சயம் நடக்கும். ஒன்று, நமது துன்பம் நம்மை விட்டு போகும், அல்லது அந்த துன்பத்தை ஆண்டவருக்கு ஏற்ற நேரம் வரும் வரைக்கும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே துன்பங்கள் வரும் பொழுது நாம் ஆண்டவரே, யோ என்னால் தாங்க முடியவில்லையே என்று கதறுவதை விட்டுவிட்டு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் ஜீசஸ், ஆண்டவரே நீர் போற்றப்படுவீராக, இதுவும் எனது நன்மைக்காகத்தான் என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதித்தோம் என்றால் நிச்சயம் அன்பானவர்களே நாம் வெற்றி பெறுவோம். துன்பம் நம்மை விட்டு நீங்கும் என்பதிலும் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே இறைவா, துதிக்கு பாத்திரர் நீர், துதிகளில் பயப்படத்தக்கவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யக்கூடிய உம்மை நாங்கள் துதித்து துதித்து எங்களை சுற்றிலும் ஒரு கோட்டை கட்டி சாத்தானுடைய எந்த ஆயுதமும் எங்களை தாக்காதபடிக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களது நாவில் துதி எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்றும் அதற்குரிய வாஞ்சியையும் அதற்குரிய பலனையும் நீர் தர வேண்டும் என்றும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.